ஆதியாகமம் 6:11 மற்றும் மோசே 8 ஆன்மீகமாக சிதைந்து கொண்டிருக்கும் ஒரு உலகத்தை விவரிக்கின்றன. மக்கள் தொடர்ந்து தீமையை தேர்வு செய்கிறார்கள். சமூகம் மேலும் மேலும் கெடுகிறது. வன்முறை சாதாரணமாகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் தமது பிள்ளைகளை நேசிப்பதை நிறுத்தவில்லை. அவர் எச்சரிக்கையையும் அனுப்புகிறார். அவர் அழைப்பையும் அனுப்புகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார். நோவா பேழையை கட்டும் ஒருவராக மட்டும் இல்லை. நோவா நீதியை அறிவிக்கும் பிரசங்ககரும் ஆவார். மனந்திரும்புதல் இன்னும் சாத்தியம் என்று அவர் சாட்சியமளிக்கிறார். பிறகு இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களைப் போல இருக்கும் என்று கற்றுக் கொடுத்தார். அதனால் நாம் பயப்பட வேண்டும் என்பதில்லை. அதனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதாகும். நாம் முறைமைகளை கவனிக்க வேண்டும். தீமை உயரும்போது தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிய வேண்டும். அவர் தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார். அவர் உடன்படிக்கைகளை வழங்குகிறார். அவரின் குரலை கேட்க விரும்புபவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தை வழங்குகிறார். இந்த அதிகாரங்கள் தேவனுடைய செயல்களில் கருணையும் இருப்பதை காட்டுகின்றன. தேர்வு செய்யும் சுதந்திரம் அழிந்து கொண்டிருக்கும் ஒரு உலகத்தில் வருங்கால தலைமுறைகளை அவர் விட்டுவிட மாட்டார். கெட்டுப்போன சமுதாயத்தை நிறுத்துவதன் மூலம் எழும் தலைமுறையை அவர் பாதுகாக்கிறார். தேவனுடைய பணி எப்போதும் இரட்சிப்பதே. இந்த வார பாடம் 4 பெரிய கேள்விகளை கவனிக்கும். தீர்க்கதரிசிகள் எவ்வாறு நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள்? தேவனுடைய நியாயத் தீர்ப்புகள் எவ்வாறு கருணையாகவும் இருக்க முடியும்? குறிகள் மற்றும் அடையாளங்கள் எவ்வாறு உடன்படிக்கைகளை நினைவில் வைத்திருக்க உதவுகின்றன? ஏன் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிதாவிடம் திரும்புவதற்கான உண்மையான வழி? தவறானது சாதாரணமாக கருதப்படும் காலத்தில் வாழ்வதை நினைத்துப் பாருங்கள். நன்மை கேலி செய்யப்படுகிறது. தூய ஆராதனை அரிதாகிறது. மோசே 8 தேவனிடமிருந்து மெதுவாக விலகிச் செல்லும் சமுதாயத்தை விவரிக்கிறது. ஆதியாகமம் 6 தீமை மிகுந்தது என்றும் மனிதரின் இருதயங்கள் தொடர்ந்து தீமையையே நோக்கி இருந்தன என்றும் கூறுகிறது. இது குற்றங்களின் பட்டியல் மட்டும் அல்ல, ஆன்மீக உணர்வு மங்கிய ஒரு கலாசாரத்தின் படம். அத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் நோவாவை அழைக்கிறார். நோவா ஆண்டவரின் கண்களில் அருள் பெற்றான். அருள் என்பது நோவா முழுமை பெற்றவர் என்று பொருளல்ல. அருள் என்பது தேவன் அவரை அணுகி ஒரு செய்தியை அவரிடம் ஒப்படைத்து கடினமானதைச் செய்ய வல்லமையளித்தார் என்று பொருள். உலகம் கேட்காமல் போனாலும் தேவன் இன்னும் பேசுகிறார் என்பதை நோவா உயிருள்ள சாட்சியாக காட்டுகிறார். கொள்கை: ஆண்டவரின் தீர்க்கதரிசியை பின்பற்றுவதில் ஆன்மீக பாதுகாப்பு உள்ளது. தேவன் எச்சரிப்பது அவர் நேசிப்பதனாலே. தீர்க்கதரிசி இருப்பது தேவன் தமது பிள்ளைகளை விட்டு விடவில்லை என்பதற்கான சாட்சி. விளைவுகள் வரும் முன்பே தீர்க்கதரிசிகள் மனந்திரும்புதலை அழைக்கிறார்கள். குழப்பத்தை நோக்கி கலாசாரம் தள்ளும்போது குடும்பங்களை உடன்படிக்கை வாழ்வுக்கு மீண்டும் அழைக்கிறார்கள். இன்றைய பயன்பாடு: பல சத்தங்களின் நடுவில் நாம் வாழ்கிறோம். சில சத்தங்கள் நன்மையை அவமதிக்கின்றன. சில சத்தங்கள் தேவன் பாவம் என்று கூறுவதை சாதாரணமாக்குகின்றன. தேவனுடைய முறை மாறவில்லை. அவர் இன்னும் தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார். அவர் இன்னும் எச்சரிக்கையும் அழைப்பையும் அளிக்கிறார். கேள்வி: உலகத்தில் என்ன நடக்கிறது மட்டும் அல்ல, தேவனுடைய எச்சரிக்கையையும் அழைப்பையும் நான் எப்படி செயல்படுத்துகிறேன் என்பதாகும். இந்த வாரம் வாழும் தீர்க்கதரிசியின் ஒரு அழைப்பை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள். அது அதிக நேர்மையான ஜெபம், தினசரி வேத வாசிப்பு, ஆலயம் வழிபாடு முடிந்தால், அல்லது ஒரு உறவில் மனந்திரும்பலும் மன்னிப்பும் ஆகலாம். நாம் ஒளியை பின்பற்றும் போதே அருள் பெருகும். நோவா முதன்முறையாக கட்டத் தொடங்கிய நாளை நினைத்துப் பாருங்கள். இன்னும் மழை இல்லை. இன்னும் பெருவெள்ளம் இல்லை. தேவனுடைய கட்டளையும் ஆபத்து வரப்போகிறது என்ற வாக்குறுதியும் மட்டுமே உள்ளது. அருகில் இருந்தவர்கள் அதை முட்டாள்தனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் நோவா தொடர்ந்து வேலை செய்தார். நாள்தோறும் உழைப்பு, பொறுமை, வெளிப்படையான விசுவாசம் ஆகியவற்றை வேண்டிய வழிமுறைகளை அவர் கீழ்ப்படிந்தார். இந்த கதை ஒரு முக்கியமான கொள்கையை கற்பிக்கிறது. தேவன் பாதுகாப்புக்கான வழியை வழங்குகிறார். அந்த பாதுகாப்பில் நாம் நுழைவது கீழ்ப்படுதலினால். பேழை ஒரு படகே மட்டும் அல்ல,
பேழை உடன்படிக்கை பாதுகாப்பின் அடையாளம். தேவன் நோவாவை எச்சரித்ததோடு நிற்கவில்லை, அவர் ஒரு திட்டத்தையும் கொடுத்து குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கான இடத்தையும் ஏற்படுத்தினார். நேரத்தை கவனியுங்கள். மழை தொடங்குவதற்கு முன்பே பேழை கட்டப்பட்டது. இதுவே விசுவாசத்தின் முறை. சாட்சி தோன்றுவதற்கு முன்பே தேவனுடைய வார்த்தைக்கேற்ப விசுவாசம் செயல்படுகிறது. இன்று ஆண்டவர் நம்மையும் இதேபோல் தயாரிக்கிறார். கட்டளைகள், உடன்படிக்கைகள், சடங்குகள், வேதங்கள், தீர்க்கதரிசி ஆலோசனை. இவை சீரற்ற விதிமுறைகள் அல்ல, ஆன்மீக புயல்களில் நம்மை காக்கும் பாதுகாப்பான வழிமுறைகள். இன்றைய பயன்பாடு: பலர் தயாரிப்பு இல்லாமல் பாதுகாப்பை விரும்புகிறார்கள், மனந்திரும்புதல் இல்லாமல் அமைதியை விரும்புகிறார்கள், கீழ்ப்படுதல் இல்லாமல் நிலைத்தன்மையை விரும்புகிறார்கள். நோவா கற்றுக் கொடுப்பது: வானம் இன்னும் தெளிவாக இருக்கும்போதே உங்கள் பேழையை கட்டுங்கள். வீட்டில் ஜெபத்தை நிலைநாட்டுங்கள். உடன்படிக்கைகளை காக்குங்கள். சாக்ரமெண்டை மரியாதையுடன் எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நற்செய்தியை தெளிவாக கற்பியுங்கள். சுத்தமான ஊடகத்தை தேர்ந்தெடுங்கள். விரைவாக மன்னியுங்கள். பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்களை கவனியுங்கள். பேழை ஒரே நாளில் கட்டப்படவில்லை. ஆன்மீக பாதுகாப்பும் பல நேரம் சிறிய தினசரி கீழ்ப்படுதலால் உருவாகிறது. புயல் வந்தபோது கட்டத் தொடங்குவது அல்ல, இப்போது கட்டுவதுதான் சரியான நேரம். நோவாவை ஒரு பழைய கதாபாத்திரமாக மட்டும் அல்ல, ஒரு முறைமையாக பாருங்கள். சமூகம் கெடிந்தபோது தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் தீர்க்கதரிசியை அழைத்து தெளிவான எச்சரிக்கைகளையும் குறிப்பிட்ட அழைப்புகளையும் அளித்து அழிவிலிருந்து வாழ்க்கையை நோக்கி செல்லும் வழியை வழங்குகிறார். கொள்கை எளிமையானதும் வலிமையானதும். ஆண்டவரின் தீர்க்கதரிசியை பின்பற்றுவதில் ஆன்மீக பாதுகாப்பு உள்ளது. இது தீர்க்கதரிசி பிரபலமானவர் என்பதாலல்ல, அவர் நம் காலத்திற்கு தேவனுடைய செய்தியை ஏந்துவதாலே. தீர்க்கதரிசிகள் நாம் கவனிக்காமல் விடக்கூடியதை காட்டுகிறார்கள், சேதம் நிரந்தரமாக மாறுவதற்கு முன் மனந்திரும்புதலை தூண்டுகிறார்கள், மேலும் நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் திருப்புகிறார்கள். நோவாவின் செய்தி சிலருக்கு மீண்டும் மீண்டும் இருப்பதாக தோன்றியிருக்கலாம். மனந்திரும்புங்கள், தேவனிடம் திரும்புங்கள், தயாராகுங்கள். இன்று கூட இது நிகழலாம். உண்மை மாறாததாலே அது மீண்டும் கூறப்படுகிறது. மாற்றப்பட வேண்டியது நமது இருதயம். இன்றைய பயன்பாடு: இந்த வாரம் 2 கேள்விகளை கேளுங்கள். 1. வாழும் தீர்க்கதரிசி என்னைப் பற்றி என்ன எச்சரிக்கிறார்? 2. வாழும் தீர்க்கதரிசி என்னை என்ன செய்ய அழைக்கிறார்? பின்னர் ஒரு எச்சரிக்கையும் ஒரு அழைப்பும் குறித்து செயல்படுங்கள். அதை எளிமையாகவும் உண்மையாகவும் வைத்திருங்கள். சரியான நேரம் என்று காத்திராதீர்கள். தாமதமான கீழ்ப்படுதல் காலப்போக்கில் கீழ்ப்படுதலின்மையாக மாறலாம். பெருவெள்ளத்தின் கதையை வாசிக்கும்போது சிலருக்கு அது கனமாகத் தோன்றலாம். அது இழப்பு மற்றும் ஒரு மீளமைப்பு குறித்து பேசுகிறது. அன்பான தேவன் இதை எப்படி செய்தார் என்ற கேள்வி எழலாம். இந்த கேள்வி தேவனுடைய குணத்தை நாம் நம்புகிறோமா என்பதைத் தொடுகிறது. ஆதியாகமமும் மோசே நூலும் ஒரு முக்கிய உண்மையை காட்டுகின்றன. அந்நேரத்தில் உலகம் ஆழமாக கெடிந்திருந்தது. வன்முறை பூமியை நிரப்பியது. இருதயங்கள் கடினமாயின. தீர்க்கதரிசிகள் நிராகரிக்கப்பட்டனர். இங்கே கொள்கை என்னவென்றால், தேவன் கொடூரமானவர் அல்ல, அவர் நீதியானவரும் கருணையுடையவரும். சில சமயம் அவரின் நீதியே கருணையாகவும் இருக்கும். கெடுதல் தேர்வு செய்யும் சுதந்திரத்தை அழிக்கும் அளவிற்கு சென்றால் வருங்கால தலைமுறைகளும் பாதிக்கப்படும். பிள்ளைகள் நன்மையை தேர்வு செய்ய முடியாத சூழ்நிலையில் வளர்வார்கள். தேவனுடைய பணி அவருடைய பிள்ளைகள் உண்மையாக தேர்வு செய்யும் திறனை பாதுகாப்பதே. இதனால் மிக கிடிந்த ஒரு சமுதாயத்தை நிறுத்துவது வரவிருக்கும் ஆவிகளுக்கு கருணையாக இருக்கலாம். இன்றைய பயன்பாடு: உலக நிகழ்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வீட்டில் ஆன்மீக சூழலை பாதுகாக்க முடியும். இருதயத்தை கடினமாக்கும் பழக்கங்களை நீக்குங்கள். விரைவாக மனந்திரும்புங்கள். தேவன் உண்மை, பாவம் தீவிரம், மேலும் கருணை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது என்று பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். மழைக்கும் உயர்ந்த நீருக்கும் பின் நீண்ட நாட்கள் காத்திருத்தல் வருகிறது. பேழை பாதுகாப்பாக இருந்தாலும் எதிர்காலம் இன்னும் தெளிவாக இல்லை.
ஆதியாகமம் தேவன் நோவாவை நினைவுகூர்ந்தார் என்று சொல்கிறது. இதன் பொருள் தேவன் மறந்துவிட்டார் என்பதல்ல, உடன்படிக்கையின்படி அவர் செயல்பட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் என்பதாகும். கொள்கை: தேவன் நிலையானவர். புயலின் நடுவிலும் புயலுக்குப் பின் வரும் மெதுவான நாட்களிலும் அவர் தமது உடன்படிக்கை மக்களை விட்டுவிட மாட்டார். அவர் வழிநடத்துகிறார், பெரும்பாலும் படிப்படியாக. நோவா குறிகளை கவனிக்கிறார், பறவையை அனுப்பி நிலம் உலரும் வரை காத்திருக்கிறார். இதனால் விசுவாசத்தில் செயல்முறையும் பொறுமையும் இருப்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சில நேரம் விடுதலை உடனடி, பல நேரம் அது மெதுவாக வருகிறது. தேவனுடைய நேரம் நமது நம்பிக்கையை பயிற்றுவிக்கிறது. இன்றைய பயன்பாடு: பல சீடர்கள் காத்திருக்கும் பகுதியில் இருப்பதாக உணர்கிறார்கள். அவர்கள் மனந்திரும்பியுள்ளார்கள், ஆனால் விளைவுகள் இன்னும் இருக்கலாம். அவர்கள் ஜெபித்துள்ளார்கள், ஆனால் பதில்கள் மெதுவாக இருக்கலாம். நோவா கற்றுக் கொடுத்தது: ஆன்மீக பழக்கங்களை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் தரும் சிறிய அறிகுறிகளை கவனியுங்கள், பேழையை மிக விரைவில் விட்டு விடாதீர்கள். காலம் வந்தபோது நோவா ஆராதித்து நன்றி செலுத்துகிறார். விடுதலையின் பின் நன்றியுணர்வு விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. நீங்களும் மெதுவான செயல்முறையில் இருந்தால் தேவன் தமது மக்களை நினைவுகூர்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெருவெள்ளத்தின் பின் ஆண்டவர் நோவாவுடன் உடன்படிக்கை செய்து வானவிலை ஒரு குறியாக அளித்தார். தேவன் தமது மக்களுக்கு நினைவூட்ட குறிகளையும் அடையாளங்களையும் அடிக்கடி பயன்படுத்துகிறார். நினைவு என்பது தற்செயலாக நினைவுக்கு வருவது மட்டும் அல்ல, அது தேவனை நோக்கி இருதயத்தை திருப்பி வாழ்க்கையை உடன்படிக்கையுடன் ஒத்திசைப்பதற்கான திட்டமிட்ட செயல். கொள்கை: உடன்படிக்கை உறவுகள் தொடர்ந்து நினைவுகூருதலை தேவைப்படுத்துகின்றன. தேவன் யார், அவர் என்ன செய்தார், நாம் அவரிடம் என்ன வாக்குறுதி செய்தோம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். குறிகள் விசுவாசத்தை மாற்றாது, ஆனால் விசுவாசத்தை துணை செய்யும், குறிப்பாக நாம் பிஸியாக இருக்கும் நாட்களில். மீட்கப்பட்ட நற்செய்தியில் தேவன் பல நினைவூட்டுகளை தருகிறார்: சாக்ரமெண்ட், ஆலயம், ஞானஸ்நானம், குருத்துவ ஆசீர்வாதங்கள், வேதங்கள், பரிசுத்த ஆவியின் ஆறுதல். சாக்ரமெண்ட் வாரந்தோறும் நினைவுகூரும் செயல். நாம் அப்பமும் தண்ணீரும் எடுத்து பிதாவுடன் இயேசு கிறிஸ்துவை நினைவில் வைத்து கட்டளைகளை காக்கும் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறோம். இன்றைய பயன்பாடு: எதைச் செய்வதால் நான் அதிகமாக நினைவுகூர முடியும் என்றும் எது என்னை மறக்கச் செய்கிறது என்றும் கேளுங்கள். வாழ்க்கையில் ஒரு சிறிய நினைவூட்டத்தை அமைக்குங்கள். நிரந்தர ஜெப நேரம், கண் முன்னே வேதம், சப்பாத்து நாளுக்கான தயாரிப்பு, மேலும் கிறிஸ்துவை நினைவூட்டும் சுருக்கமான ஜெபம். பாபேல் கோபுரத்தின் கதை ஒரு போலியான பாதுகாப்பை காட்டுகிறது. மக்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். திட்டமும் திறனும் உள்ளது. வானத்தை அடைய ஒரு பெரிய முயற்சி. ஆனால் அவர்கள் தேடியது தேவன் இல்லாத மகிமை, கீழ்ப்படுதல் இல்லாத உயரம். மனிதன் தன்னை மையமாக வைத்தால் ஒன்றுபாடு கட்டுப்பாடாக மாறலாம், கூட்டுறவு சுய வழிபாடாக மாறலாம். முடிவில் குழப்பமும் பிளவும் வருகிறது. தேவன் அவர்களின் மொழியை குழப்பியது தண்டனை மட்டுமல்ல, மேலும் பெரிய அகந்தையும் சேதமும் வளராமல் தடுப்பதற்கான ஒரு தடையுமாக உள்ளது. கொள்கை: கிறிஸ்து இல்லாத ஒற்றுமை நம்மை பிதாவிடம் திரும்பச் செய்யாது. அது வலுவானது போல தோன்றலாம், ஆனால் அதன் அடித்தளம் பலவீனம். உண்மையான தெளிவு தாழ்மையிலிருந்து வருகிறது. தேவன் நமது இலக்கையும் பாதையையும் அடையாளத்தையும் நிர்ணயிக்க அனுமதிப்பதிலிருந்து வருகிறது. இன்றைய பயன்பாடு: பாபேல் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தோன்றலாம். நாம் நம்முடைய அறிவு, பெயர் அல்லது அதிகாரம் மூலம் நம்மை நாமே காப்பாற்ற முயன்றால் நாம் மேலும் குழப்பமடையலாம். பரிசுத்த ஆவியின் குரல் மங்கலாம். உறவுகள் சிதறலாம். தீர்வு: தாழ்மையுடன் ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஜெபம், மனந்திரும்புதல், கீழ்ப்படிதல் மற்றும் உடன்படிக்கை பாதையில் நடப்பது. தேவன் முன்னேற்றத்திற்கு எதிரல்ல, தேவன் அகந்தைக்கு எதிராக இருக்கிறார். அவர் விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலாலும் மேலே செல்ல அழைக்கிறார். பாபேலையும் சியோனையும் ஒன்றாக வைத்துப் பார்த்தால் இரண்டு முற்றிலும் வேறுபட்ட பாதைகள் தெரிகின்றன. பாபேல் தூய்மை இல்லாமல் உயரத்தை தேடுகிறது. சியோன் தூய்மையை தேடுகிறது, ஆகவே தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
பாபேல் மனித முயற்சியால் பெயரை கட்டுகிறது. சீயோன் உடன்படிக்கையாலும் மனந்திரும்புதலாலும் ஒற்றுமையை கட்டுகிறது. சீயோனில் ஒற்றுமை வேறுபாடுகளை அழுத்துவது அல்ல, ஒரே உடன்படிக்கை அடையாளத்தின் காரணமாக ஒருவர் மற்றவருக்கு சேவை செய்கிறார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒரே இரட்சகர், ஒரே நற்செய்தி, ஒரே ஆவியின் தாக்கம் ஆகியவற்றிலிருந்து வருகிறது. சீயோனின் அடையாளத்தில் ஏழைகள் இல்லை என்பதும் உள்ளது. கருணை சமூகத்தின் பழக்கமாக ஆகிறது. கொள்கை: தேவன் தமது மக்களை உடன்படிக்கையால் சேர்க்கிறார். உண்மையான ஒற்றுமை கிறிஸ்துவில் உள்ளது, அகந்தையில் இல்லை. கிறிஸ்து இல்லாமல் பொதுவான இலக்கு சுயநலமாக மாறலாம். கிறிஸ்து நோக்கங்களை சுத்திகரித்து தாழ்மையை அளித்து நம்மை உண்மையில் ஒன்றுபடுத்துகிறார். இன்றைய பயன்பாடு: சீயோன் முறைகளை தேர்வு செய்வது சிறிய விஷயங்களில் பயிற்சி செய்வதாகும். வீட்டிலும் சபையிலும் ஒருவரை ஒருவர் கவனித்தல், பிரிக்கும் பேச்சை நிறுத்துதல், ஏழை அல்லது தனிமையானவர்களை முன்னுரிமை அளித்தல், சாக்ரமெண்டையும் ஆலயத்தையும் மையமாக வைத்தல், மேலும் கருத்து வேறுபாடுகளிலும் மென்மையுடன் உண்மையை பேசுதல். இந்த அதிகாரங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மை கொண்டு வருகின்றன. பிதாவிடம் திரும்புவது நாம் போதுமான உயரமான கோபுரம் கட்டுவதால் அல்ல, தேவன் தயார் செய்த வழியை ஏற்றுக்கொள்வதாலே. அந்த வழி இயேசு கிறிஸ்து. நோவாவின் பேழை இரட்சகரை சுட்டிக்காட்டுகிறது. தேவன் வழியை தயார் செய்கிறார், நாம் விசுவாசத்துடன் அதில் நுழைகிறோம். பாபேல் இதை நினைவூட்டுகிறது. மனிதன் தன்னைத்தானே இரட்சகர் ஆக்க முயன்றால் முடிவில் குழப்பம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த பாதைக்கு அழைக்கிறார்: மனந்திரும்புதல், உடன்படிக்கைகள், பரிசுத்த ஆவி மற்றும் முடிவு வரை நிலைத்திருத்தல். அவர் விதிகளை மட்டும் கொடுக்கவில்லை, தம்மையே தருகிறார். அவரின் பரிகாரம் கருணையை சாத்தியமாக்குகிறது. அவரின் உயிர்த்தெழுதல் புதிய தொடக்கத்தை உண்மையாக்குகிறது. அவரின் அருள் சாதாரண சீடர்களை தொடர்ந்து நடக்க வலுப்படுத்துகிறது. இன்றைய பயன்பாடு: இன்று ஒரு திரும்புதல் என்று எண்ணுங்கள். நீங்கள் பாபேல் போல வாழ்வை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர்ந்தால், அகந்தை, கட்டுப்பாடு, மறைத்தல் அல்லது சுயநிரூபணம் நிறுத்தி கிறிஸ்துவை நோக்கி திரும்புங்கள். ஜெபத்தில் அவரை தேவைப்படுகிறேன் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். மனந்திரும்பி திசையை மாற்றுங்கள். சாக்ரமெண்டின் மூலம் அவரை நினைவுகூருங்கள். வேதங்களும் வாழும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளும் உங்களை பாதையில் வைத்திருக்கட்டும். இந்த பாதையை குடும்பத்திற்கும் கொண்டு வாருங்கள். ஒன்றாக ஜெபியுங்கள், ஒன்றாக வேதம் வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கைப்பணியை பற்றி பேசுங்கள். பேழை குடும்பத்திற்காக தயார் செய்யப்பட்டது போல, உடன்படிக்கை பாதையும் குடும்பத்திற்காகவே தயார் செய்யப்பட்டதாக நினைவில் கொள்ளுங்கள். இறுதி அழைப்பு எளிமை: தினமும் கிறிஸ்துவை தேர்வு செய்யுங்கள். ஒளியை நோக்கிச் செல்லுங்கள். தீர்க்கதரிசியின் குரலை கேளுங்கள். உடன்படிக்கைகளை காக்குங்கள். தேவன் தயார் செய்த பாதை நீங்கள் சுயமாக கட்டும் பாதையை விட அதிக பாதுகாப்பும் தெளிவும் நம்பிக்கையும் அளிக்கும்.